இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை 2026ஆம் ஆண்டு இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. லூக்கா சுவிசேஷ புத்தகம் 1வது அதிகாரம் 47வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறதென்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தையை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே ஒரு பெண்ணை இந்த நாட்களிலே தெரிந்து கொள்ளுகிறார். அவர்கள்தான் மரியாள் என்று இன்றைக்கு அழைக்கப்படுகிறதை பார்க்கப்படுகிறோம். அப்படியானால் அந்த அவருடைய கன்னிகையாக இருந்த அவருடைய கற்பத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே அந்த கற்பத்திலே வருவதற்கு காரணமாக அந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அதனால தான் இந்த வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே பாருங்கள், இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது எப்படி என்றால், இந்த மரியாள் அங்கே எலிசபெத்தை சந்திக்கிற, தன்னுடைய சகோதரியாகி எலிசபெத்தை இந்த நாட்களிலே சந்திக்கிற வேளையிலே அவர்கள் இருவருடைய வயிற்றிலிருந்த கற்பம் இந்த நாட்களிலே இப்படியாக இந்த நாட்களிலே சந்தோஷப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் அங்கே அவளுடைய வயிற்றிலே யோவான் ஸ்நானன் உற்பத்தியாகி இருக்கிறார். ஆனால் மரியாளுடைய வயிற்றிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே உற்பத்தியாகி இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதன் நிமித்தம்தான் இந்த நாட்களில் இங்கே இந்த வேதம் சொல்லுகிறது. எப்படி என்றால், விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனிலே களி கூறுகிறது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லி மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இந்த நாட்களிலே இருப்பாரா இருந்தால், நாங்கள் ஒரு தேவனுடைய மனுஷனை நாங்கள் சந்திக்கிற வேளையிலே, அவரோடு இந்த நாட்களிலே சம்பாசிக்கிற வேளையிலே, நம்முடைய ஆவி இந்த நாட்களில் நமக்குள்ளே இருக்கிற ஆவி இந்த நாட்களிலே என்ன செய்யுமாம், அங்கே ஆண்டவருக்குள்ளே மகிமைப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவருக்குள்ளே களி கூறுகிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் ஒரு மனுஷன் ஆவிக்குரிய மனுஷனாகவும் ஆவியோடு நடக்கிறவனாய் இந்த நாட்களிலே ஆவியானவர் அவனுக்குள்ளே கிரியை செய்கிறதுமாக இந்த நாட்களிலே பார்க்கப்படுகிறதா இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே எடுத்து பாருங்கள், தேவனுடைய ஆவியானவருடைய அரவணைப்போ, தேவனுடைய ஆவியானவருடைய அபிஷேகமோ அந்த நாட்களில் இல்லாதபடி அங்கே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். ஆனாலும் இங்கே பாருங்கள், 2 தேவனுடைய ஊழியர்கள் இந்த நாட்களிலே சந்திக்கிற வேளையிலே அவர்களுடைய கற்பம் இந்த நாட்களிலே எப்படியாக இந்த நாட்களிலே ஆவியானவர் இந்த நாட்களில் கற்பத்திலே அவர்களுடைய ஆவியானவர் இந்த நாட்களிலே மகிமைப்படுகிறதை இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காண்கிறோம். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, மரியாள் எலிசபெத் எப்படியாக தேவனோடு இந்த நாட்களிலே இருந்தார்களோ, அதே விதமாக நாங்களும் இந்த நாட்களிலே ஆண்டவரோடு இந்த நாட்களிலே இருக்கிற வேளையிலே, நாங்கள் ஒரு ஆண்டவருடைய பிள்ளையை நாங்கள் சந்திக்கிற வேளையிலே, நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களிலே மகிழ்ந்து சந்தோஷப்படுவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் உணரக்கூடியதாகவும் அறியக்கூடியதாகவும் இந்த நாட்களிலே இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இந்த நாட்களிலே நிரப்பும்படியாக இந்த காலை வேளையிலே செபிக்கிறேன். ஆண்டவரே, ஆவியானவரோடு இந்த நாட்களில் நடக்கும், ஆவியானவருக்குள் அவர்கள் மகிழ்ந்து கழிவுறோம், நீர் அவர்களை திருப்திப்படுத்தும்படியாக செபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இந்த வேளையிலே கட்டவிழ்க்கப்படும்படியாக செபிக்கிறோம். ஏனென்றால் உம்முடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ள வார்த்தைகளாக இருக்கிறபடினால் அந்த வார்த்தைகள் இந்த நாட்களில் கிரிகள் நடப்பித்துக் கொள்ளும்படியாகவும் என் மீட்பெரும் என் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.